வணக்கம். இன்டர்நெட் இல்லாம ஒரு நாள் வாழ்க்கைன்றது ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல? இந்த இன்டர்நெட்ன்றது நம்முடைய வாழ்க்கையில ஒரு அங்கமா மாறிடுச்சு. அந்த இன்டர்நெட்டுக்குலாம் ஒரு பேக்போன் என்னன்னா, அதுதான் ஸ்டேபிள் கனெக்டிவிட்டி. இந்தியால ஸ்டேபிள் கனெக்டிவிட்டி இருக்கான்ற ஒரு கேள்வி இருக்கு. கன்ஃபார்மா இருக்கு. 5G டெக்னாலஜி அந்த அளவுக்கு முன்னேறி இருக்கு. டேட்டா ரிப்போர்ட்டல் அப்படின்ற ஒரு அமைப்பு சமீபத்தில ஒரு அறிக்கைய வெளியிட்டிருக்காங்க. அதாவது இந்தியாவுடைய மொபைல் கனெக்ஷன்ஸ் உடைய எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? 1.12 பில்லியன் பீப்பிள். அத்தனை பேர்கிட்ட மொபைல் கனெக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு இருக்காங்க. அப்படி பாத்தீங்கன்னா இந்திய ஜனத்தொகையுடைய 76.6% பேர்கிட்ட இந்த மொபைல் கனெக்ஷன்ஸ் இருக்கு. இன்னொரு பக்கம் ஆன்லைன்ல இருக்கிறவங்களுடைய எண்ணிக்கை 806 மில்லியன் சொல்றாங்க. இது 2025 இறுதிக்குள்ள 900 மில்லியனா வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு இன்டர்நெட் அண்ட் மொபைல் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா தெரிவிச்சிருக்காங்க. இப்போ 5G தாண்டி 6G டெக்னாலஜிக்குள்ள இந்தியா அடியெடுத்து வைக்க போறாங்க. அதன் பேர் தான் பாரத் 6G விஷன். இந்த பாரத் 6G விஷன் என்ன அப்படின்றத பத்தி நாம பார்க்க போறோம். சிம்பிளா சொல்லணும்னா பாரத் 6G விஷன் எதுக்கு உள்ள வருதுன்னா, இன்டர்நெட்டுடைய அடுத்த கட்டத்துக்கு இந்தியா நகர போகுது. உதாரணத்துக்கு உள்கட்டமைப்புல இருந்து ஆரம்பிச்சு அகாடமிக் ரிசர்ச் வரைக்கும், ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியில இருந்து பல தொழில் நிறுவனங்கள் வரைக்கும் ஒரு ஈகோ சிஸ்டத்தை அமைக்கணும், வேகமா வளரணும். இதுக்காக மட்டுமே இந்த ஈகோ சிஸ்டத்தை முன்னெடுக்கிறதுக்காக மட்டுமே இந்த பாரத் 6G விஷன் வரப்போகுது. இந்த விஷன்ல இந்தியா நிறைய ஏரியாஸை இன்னோவேட் பண்ண போறாங்க. உதாரணத்துக்கு இந்த ஏஐ தான் அடுத்த ஒரு 20 வருஷத்துக்கு ஆள போகுது. இன்னும் சொல்ல போனா இன்னும் வரப்போற நூற்றாண்டிலுமே ஏஐன்றது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகுது. சோ இதுக்கான ரிசர்ச் என்ன வேணும்னா ஒரு ஸ்டேபிள் கனெக்டிவிட்டி வேணும். அதன் ஒரு பகுதி தான் இந்த 6G. இது இல்லாம டென்ஸ் ஆப்டிக்கல் நெட்வொர்க்ஸ், இந்தியன் ஸ்டார்ட் அப்ஸ்க்கு R&D மாதிரியான சப்போர்ட்லாம் வேணும், செக்யூரிட்டி வேணும். இத மனசுல வச்சுக்கிட்டு தான் 6G விஷனை பக்காவா ஸ்ட்ராட்டஜியா பிக்ஸ் பண்ணிருக்காங்க. சரி, இந்த 6G விஷனை 2 ஃபேஸா பிரிக்கலாம். முதல் கட்டம் 2023 இருந்து 2025 வரைக்கும் அவங்க என்ன பிளான் பண்ணிருக்காங்கன்னா, ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட். நிறைய ரிஸ்கியான சில விஷயத்தை ட்ரையல் பண்ணி பார்ப்பாங்க. எந்த அளவுக்கு இது பிராக்டிக்கலா முன்னெடுக்கலாம் அப்படின்னு அவங்க ட்ரையல் பண்ணுவாங்க. இதுதான் முதல் கட்டம். அடுத்ததா 2025 இருந்து 2030 ஆண்டு வரைக்கும் இந்த செகண்ட் ஃபேஸ் உள்ள வருது. இதுக்குள்ள என்ன பண்ண போறாங்கன்னா, இந்த ஐடியாஸை எப்படி ஆக்சுவல் டெக்னாலஜி மூலமா இம்ப்ளிமெண்ட் பண்றது அப்படின்னு அவங்க டெஸ்ட் பண்ணுவாங்க. முடிஞ்ச வரைக்கும் இதுலயே அவங்க சக்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. டெஸ்ட் பெட்ஸ், கமர்ஷியல் கிரேட் புரோட்டோடைப்ஸ் மற்றும் ஐபி ஜெனரேஷன்லாம் இந்த ஃபேஸ்க்குள்ள வரப்போகுது. சரி, இந்த பாரத் 6G விஷனுக்கு இந்திய கவர்மெண்ட் எப்படி சப்போர்ட் பண்ணுது நம்ம பார்ப்போம். இதுல முதல்ல வருது டெஸ்ட் பெட். 2 முக்கியமான டெஸ்ட் பெட்டை அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. அதுல ஒன்னு 6G டெராஹெர்ட்ஸ் டெஸ்ட் பெட் மற்றும் அட்வான்ஸ்ட் ஆப்டிக்கல் கம்யூனிகேஷன் டெஸ்ட் பெட். இந்த 2 டெஸ்ட் பெட்டையும் கவர்மெண்ட் செட் பண்ணிருக்காங்க. இதுல அடுத்ததா 100 5G டெஸ்ட் லேப அகாடமிக் இன்ஸ்டிடியூட்ல அவங்க செட்டப் பண்ணிருக்காங்க. இதன் மூலமா ஒரு மிகப்பெரிய ரிசர்ச் உருவாக்குறாங்க. இது இல்லாம பாரத் 6G அலையன்ஸ்னு ஒரு பெரிய கொலாபரேஷன் பிளாட்ஃபார்ம் இருக்கு. இதுல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இண்டஸ்ட்ரி, அகாடமியா மற்றும் R&D ரிசர்ச் இருக்குல்ல, இந்த மாதிரியான விஷயத்தை ஒரே கொடையில கொண்டு வருவாங்க. சோ இது எல்லாமே ஒரே பிளாட்ஃபார்ம்குள்ள வரப்போகுது. இது இல்லாம ஜாயிண்ட் ரிசர்ச்சுக்கு ஜப்பான், பின்லாந்து, சிங்கப்பூர் மாதிரியான நாடுகளோட கொலாபரேஷன் இருக்க போகுது. சோ இப்படியான விஷயங்கள் கவர்மெண்ட் மூலமா சப்போர்ட் கிடைக்குது. இப்போ இந்த 6G வந்தா என்னென்ன செக்டர்ஸ்ல இம்பாக்ட் இருக்க போது நம்ம பார்ப்போம். முதல்ல வருது ஹெல்த் கேர். இந்த 6G வந்தா மொபைல் ஹாஸ்பிட்டல்ஸ் உள்ள வரும். அதனால இன்ஸ்டன்டான ட்ரீட்மெண்ட் உள்ள வரலாம். சோ இதன் மூலமா பல நன்மைகள் இந்த ஹெல்த் கேர்க்குள்ளே வரும். இதுல அடுத்ததா வருது அக்ரிகல்ச்சர். சோ விவசாயத்துறையில எந்த அளவுக்கு ஏஐ இப்பவே வருது அப்படின்னு நமக்கே தெரியுது. ஏன்னா பல இடங்கள்ல ஈஸியா கணிக்குது இந்த ஏஐ. இந்த பயிர் கண்காணிப்பு, விளைச்சல் கணிப்பு மற்றும் தண்ணீர் மேலாண்மை, இத இந்த டெக்னாலஜி இன்னும் மேம்படுத்தும். இந்த 6G அடுத்த 2 முக்கியமான துறைகளுக்கு மிகப்பெரிய உதவியா இருக்க போகுது. அதுல ஒன்னு டிஃபென்ஸ் எந்த அளவுக்கு இந்தியா முன்னேறிக்கு நமக்கு தெரியும். சோ டிஃபென்ஸ்க்குள்ள இந்த 6G வந்தா இன்னுமே ஃபாஸ்டா இருக்கும். அடுத்ததா டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ், ஒரு எர்த்குவேக், சுனாமி, இன்னும் பல இயற்கை பேரிடர்லாம் வருதுல்ல, அந்த டைம்ல 6G வந்தா இன்னுமே ஈஸியா மக்களோட கனெக்ட் பண்ணிக்கலாம். சரி, இந்த 6Gக்கான சேலஞ்சஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, லோ லேட்டன்சி நெட்வொர்க்ஸ்ல மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுது. இன்வெஸ்ட்மெண்ட் மூலமா மட்டுமே இதை இன்னுமே மேம்படுத்த முடியும். அதிகமா இன்வெஸ்ட் பண்ணா மட்டுமே இந்த 6G ஈகோ சிஸ்டத்தை உள்ள கொண்டு வர முடியும். ரெண்டாவது, இதுக்கான பாலிசியை பக்காவா செட் பண்ணும். மூணாவது முக்கியமான விஷயம் சைபர் செக்யூரிட்டி. இந்த 6Gக்கான சைபர் செக்யூரிட்டின்றது மிகப்பெரிய ஒரு டாஸ்க். அதை ப்ராப்பரா செட் பண்ணா பக்காவா இருக்கும். அப்படி இல்லைன்னா இதுக்கான சேலஞ்சஸ் மிக பெருசா இருக்க போகுது.
ஸோ இந்த பாரத் 6G விஷன் அப்படின்றது இந்தியாவுடைய ஒரு மிகப்பெரிய ட்ரீம். ஏன்னா 5Gக்கு அப்புறமா 6G தான் அப்படின்னு கவர்மெண்டே சொல்லியிருக்காங்க. 2030வது வருஷத்துக்குள்ள இந்த 6G உள்ள வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கான ஒரு ப்ராப்பர் ஈகோ சிஸ்டத்தை இப்பத்துல இருந்தே அவங்க ட்ரையல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது கவர்மெண்ட் சைட்ல இருந்து சப்போர்ட் அதிகமாவே இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு. இதை பத்தி உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நாம தொடர்ந்து பேசுவோம்.